ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கேனடாவில் ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அதனால் செடி வைக்கிற வேலையெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். இங்கே ஸ்ப்ரிங் ஸ்டார்ட் ஆனாலுமே வெதர் அப்பப்போ மைனஸில் போகுது. அதனால வீட்டுக்குள்ளேயே கொஞ்சம் சீட்ஸ்லாம் வச்சு அதில் ஸ்ப்ரவுட்ஸ் வந்ததுக்கப்புறம் வெளியே வைக்கலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்கு கடைக்கு போய் முதல்ல ஃபர்டிலைசரும் சீட்ஸும் வாங்கிட்டு வந்துட்டேன். ஃபர்டிலைசர் ஆர்கானிக் தான் வாங்கினேன். வீட்டுக்கு வந்து பார்த்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அதில் கெமிக்கலும் மிக்ஸ் ஆகிருக்குன்னு. பேக்கை வேறு ஓப்பன் பண்ணிட்டோமே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது தான் எனக்கு ஒரு ஐடியா வந்தது. சரி, இப்போ நம்ம ஃப்ளவர்ஸை மட்டும் இதில் போட்டுடலாம். அதுக்கப்புறம் வந்து ஆர்கானிக் வாங்கி நம்ம வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணினேன். ஃபஸ்ட்டு நான் டெய்ஸி தான் போட்டிருக்கேன். டெய்ஸி விதை வந்து அப்படியே சீரகம் மாதிரி சின்ன சின்னதாக ரொம்ப பொடிசாக சீரகம் மாதிரி இருந்தது. சீட்ஸை போட்டதுக்கப்புறம் லைட்டாக மண்ணை போட்டு மூடி வச்சாச்சு. லைட்டாக தண்ணி ஸ்ப்ரே பண்ணிட்டு வந்தால் கொஞ்சம் நல்லா முளைச்சிரும். இப்போ நான் போட்ட டெய்ஸி சீடோட ரேட்டு 79 சென்ட்ஸ், இந்தியா ரேட்டுக்கு 49 ரூபாய். சீட்ஸை முளைக்க வைக்க வீட்டில் காலியான தயிர் டப்பாவில் தான் ஃபர்டிலைசர் போட்டு மண் போட்டு அந்த சீட்ஸை போட்டு வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சம் வெதரும் நார்மலாக இருக்கறனால கார்டன் க்ளீனிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். அதை பற்றின ஃபுல் வீடியோவும் போடுறேன். கேனடாவில் 4 மாதம் தான் வெதர் நார்மலாக இருக்கும். இந்த 4 மாதத்தில் என்னென்ன செடி நம்ம வளர்க்கணும்னு ஆசைப்பட்றோமோ அதெல்லாம் வளர்த்துக்கிற வேண்டியதான். இதுதான் நான் வாங்கின வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாமே. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.